மதுரையில் உள்ள தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க கூட்டத்தில் பங்கேற்ற திரைப்பட நடிகர் விஷால் சற்று முன் பேசியவற்றை இப்போது பார்க்கலாம். வணக்கம். முதல்ல இந்த மதுரை நடிகர் சங்க நிர்வாகத்துக்கு நான் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் மதுரையில் ஏகப்பட்ட படங்கள் படப்பிடிப்பு நடந்திருக்கு. ஒரு முறை கூட எனக்கு ஒரு ஆசை தூண்டலை இந்த வீதியிலையோ இல்லை இந்த அலுவலகத்துக்கு வரணும்னு. ஆனா சந்திச்சிருக்கேன் நடிகர்கள், நாடக நடிகர்கள். ஒரு நாடக நடிகனோட கஷ்டங்கள் ஓரளவுக்கு நான் பாலானுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவர் மூலியமா தான் எனக்கு அவனிவன்ல ஒரு கதாபாத்திரம் கிடைச்சிச்சு. அந்த வால்டர் வணங்க முடியும். அந்த உங்களோட வாழ்க்கை, அதாவது எங்களோட படப்பிடிப்பு 9 to 6 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் சாயத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஆனா அவனிவன்ல நடிக்கும் போது வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணும்போது எந்தெந்த மனநிலையில நீங்கெல்லாம் இருப்பீங்கன்றதை நான் ஓரளவுக்கு உணர்ந்தேன். நான் ஏன் தலைவருக்கு, செயலாளருக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னா, உங்களுக்கு எங்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது சென்னையில. ஏன்னா ஒரு பிரிவு ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க. அது ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டாங்க. மறுபடியும் நான் அதுதான் உறுதிப்படுத்துறேன். பிரிவு ஏற்படுத்துறது எங்களோட நோக்கம் இல்லைங்க. பிரிவு ஏற்படுத்தணும்னா நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். ஏன்னா எல்லாரும் சாயம் பூசின நடிகர்கள், சாயம் பூசி நடிக்கிற நடிகர்கள். நானும் நீங்க எல்லாருமே ஒரே ஒரு வேறுபாடு என்னன்னா, நம்ம வாங்குற சம்பளம், அவ்வளவுதான். எனக்கு முதல்ல நான் என் மனசுல இருந்து நான் சொல்லிடுறேன், நிர்வாகத்தை நான் தப்பா சொல்ல. எனக்கு நீங்க எல்லாம் கீழே உட்காந்து நான் மேல சேர்ல உட்கார்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்கு அதுதான் மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நான் எல்லாரும் சரிசமம். எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாரும் பார்த்ததுல. உண்மையிலே ஏதோ ஒரு உணர்வு. எல்லாரும் நாசர் சார் கண் கலங்கிடுச்சு. எனக்கே இது மறுபடியும் ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சி மலேசியால எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி ஒரு தருணத்துல சந்திக்கிறது யாரோட ஆத்மா தான் எங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சுச்சு. நிர்வாகத்துக்கு நான் நன்றி சொல்லி விருப்பப்படுறது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. உங்களை பத்தி எங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க போனீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும், பிரச்சனை ஆயிடும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பொருளை கிளப்புனாங்க. பட் ஒரே ஒரு விஷயம், மனசார நல்ல விஷயம் பண்றோம் அப்படின்னு நம்பி போலாம் சார், எல்லாரும் போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. யாருக்குமே கெடுதல் பண்ணல, எல்லாருக்கும் நல்லது பண்றதுக்காக தான் மதுரைக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா வரவேற்பு நல்லா இருக்கும்னு நாங்க நம்பணும். நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி.